friends, welcome to Y2K Samayal. இன்னைக்கு நாம பார்க்க போறது பாரம்பரிய முறையில கோதுமையை அரைச்சு செய்யற ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இந்த ரெசிபில ஃபைபர் மினரல்ஸ்னு ரொம்ப அதிகமாவே இருக்கு. நம்ம தாத்தா பாட்டி காலத்துல கோதுமையை இந்த முறையில அரைச்சு தான் ரொட்டி சுட்டுருக்காங்க. அதாவது அவங்க காலத்துல ஆட்டாங்கல்ல ஆட்டி சுட்டுருக்காங்க. நாம இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி மிக்ஸில அரைச்சு செய்ய போறோம். நாம் இருக்கிற இந்த பிஸியான காலத்தில் மேக்ஸிமம் கோதுமைக்கு பதிலாக எல்லாருமே கோதுமை மாவு தான் அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் கோதுமை மாவில் என்னென்ன ப்ரிசர்வேட்டிவ் சேர்க்குறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ இன்றைக்கி அதை கொஞ்சம் மாற்றி நாம்ளே கோதுமையை அரைச்சி சுட சுட ஹெல்த்தியான ரொட்டி சுட போகிறோம். நான் செய்கிற இந்த மெத்தடில் ஒரு டைம் நீங்களும் கோதுமை ரொட்டி சுட்டு சாப்பிட்டு பாருங்கள். அதோட டேஸ்ட்டும் வாசனையும் உங்களுக்கு என்றைக்குமே மறக்காது. பாரம்பரிய முறையில் ரொம்ப ஹெல்த்தியான கோதுமை ரொட்டி சுடுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்றைக்கி தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க சுட சுட ஹெல்த்தியான ரொட்டி சுடுறது எப்படின்னு பார்க்கலாம். கோதுமை ரொட்டி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு கோதுமை எடுத்துருக்கிறேன். இந்த கோதுமையை ஃபஸ்ட்டே நான் நல்லா கழுவிட்டு காய வச்சுட்டு எடுத்துருக்கிறேன். இந்த கோதுமையை நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப பவுடராக பண்ண வேண்டாம். கோதுமை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை இப்படியே ஒரு அரை மணி நேரம் போல் ஊற வச்சிடலாம். கோதுமை ஊறுற அளவுக்கு நம்ம தண்ணியை ஆட் பண்ணிட்டால் போதும். எக்ஸ்ட்ரா நம்ம தண்ணி ஆட் பண்ணோன்னா அதை வடிகட்டி கீழே தான் சிந்தணும். அந்த அளவுக்கு இல்லாமல் நம்ம ஊறுற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அரை மணி நேரம் ஆயிடுச்சு. கோதுமையும் நல்லா ஊறிடுச்சு. பாருங்கள், நான் அளவுக்கு தண்ணி ஊற்றினால கொஞ்சம் தான் தண்ணி எக்ஸ்ட்ரா இருக்குது. இதை நம்ம வடிகட்ட வேண்டாம், அப்படியே மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கோதுமை ஊறினதுக்கு அப்புறமும் தண்ணி நிறையா இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதை ஸ்ட்ரெயின் பண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. கோதுமை கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை, 3 காஞ்ச மிளகாய், 20 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், உப்பு தேவையான அளவு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு கோதுமையை அரைக்கும் போது தண்ணியை ஆட் பண்ணாமல் நல்லா கெட்டியான பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். தண்ணி அதிகமாக ஊற்றி அரைச்சிட்டிங்கன்னா நம்ம செய்கிற ரொட்டி மாதிரி இருக்காது, அது தோசை மாதிரி ஆயிரும். பாருங்கள், நல்லா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி பார்த்து கேர்ஃபுல்லாக அரைச்சிக்கோங்க. கோதுமை நல்லா கெட்டியாக அரைச்சாதான் அதை நம்ம வெஜிடபிள்ஸோடு சேர்த்துட்டு அதை நம்ம கையை வச்சு கலக்கும் போது நல்லா ரப்பர் கன்சிஸ்டன்சி கிடைக்கும். அரைச்ச கோதுமை கூட 1 கப் அளவுக்கு கேரட், 1 கப் அளவுக்கு முட்டைக்கோஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போதே தெரியும் ஒரு நல்ல திக்கான ரப்பர் கன்சிஸ்டன்சி வரும். பாரம்பரியமாக நம்ம பாட்டி காலத்தில் செஞ்ச ரொட்டியோட டேஸ்ட் நம்மளுக்கு வரணும்னா இந்த கன்சிஸ்டன்சியில் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் அதே டேஸ்ட்டு அப்படியே நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு வித்தியாசம், அவங்க ஆட்டுக்கல்லில் ஆட்டியிருப்பாங்க, நம்ம அதை மிக்சியில் பேஸ்ட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறம் லைட்டாக அதில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க கோதுமை பேஸ்ட் அதில் போட்டு நம்ம ரொட்டி சுட ஆரம்பிச்சிடலாம். மாவு கெட்டியாக இருக்கிறனால நம்மளால் கரண்டியை யூஸ் பண்ணி மாவை ஸ்ப்ரெட் பண்ணி விட முடியாது. ஸோ இந்த மாதிரி கையை யூஸ் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க. உங்களுக்கு ரொட்டி எந்த சைஸில் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சைஸ்க்கு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க மாவை இந்த மாதிரி தனியாக எடுத்துருங்க. ரொட்டி நல்லா மெலிசாக இருந்தால் தான் அது சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். ரொட்டி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே 2-3 ட்ராப்ஸ் அளவுக்கு ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ரொட்டி சுடும்போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கிங்க. ஏன்னா கோதுமை நல்லா வேகணும். 2-3 டைம் போல் ரொட்டியை நல்லா திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க. தோசை சுடுற மாதிரி ஒரு டைம் மட்டும் திருப்பி போட்டு சுடலான்னு நினச்சிங்கன்னா ஒரு சைடில் இருக்கிற கோதுமை மட்டும் நல்லா வெந்துடும், இன்னொரு சைடில் இருக்கிற கோதுமை பாதி தான் வெந்திருக்கும். ஸோ நல்லா திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க. சைட் டிஷ் எதுவுமே தேவைப்படாத உடம்புக்கு ரொம்பவும் ஹெல்த்தியான கோதுமை ரொட்டியை ரொம்ப ஈஸியாகவே நம்ம செஞ்சிட்டோம். அவ்வளோதாங்க, பாரம்பரிய முறையில் ரொம்பவும் டேஸ்டியான ரொம்ப ஹெல்த்தியான கோதுமை ரொட்டி ரெடி. அவ்வளோதாங்க, கோதுமையை நாமளே அரைச்சி பாரம்பரிய முறையில் உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியான கோதுமை ரொட்டி செஞ்சுட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் செஞ்ச இதே மெத்தடில் கோதுமையை அரைச்சி நீங்களும் ரொட்டி சுட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.